MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadial. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். இதுவரைக்கும் என்ன நினைச்சாங்க எல்லாரும் அப்படின்னாக்கா, அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு கடைசி நேரத்தில் எதை நெகோஷியேட் பண்ணி இந்த 27ஆம் தேதி டெட்லைன் வர்றதுக்குள்ளார சரி பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து இந்த 25% கூடுதல் வரி இங்கே அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது துரதிருஷ்டவசமாக அது நடக்கலை. கண்டிப்பாக ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கு பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தமிழகத்தை வச்சு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் திருப்பூர் ஒரு டெக்ஸ்டைல் ஹப். அந்த டெக்ஸ்டைல்லாம் இப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் பாதிக்கப்படும். இது ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே பாதிக்கும். ஏற்கனவே இன்சூரன்ஸுக்கெலாம் ஜிஎஸ்டி வாங்கினாங்க. அதனால் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள்லாம் இன்சூரன்ஸ் வாங்குறதுல அவ்வளோ ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. அது நல்லதில்லை. ஆனால் இன்சூரன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஜிஎஸ்டி குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள்லாம் வந்தப்போ, அப்போ அரசாங்கம் என்ன சொன்னாங்க, எங்கள் ஜிஎஸ்டி குறைக்கிறதுலாம் எங்ககிட்ட இல்லைங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்னு தனியாக இருக்குது, அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பாரத பிரதமர் எப்படி இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் பல்வேறு எதிர்ப்புகளை, கேள்விகளை எழுப்பினாலும் கூட அமெரிக்காவிலேயே இதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் நிலவுது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? நம்ம எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம். உண்மை என்னன்னு சொன்னால், உலக அரங்கத்தில் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் இந்தியாவுக்கு செல்வாக்கு கிடையாது. ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுனால உங்களுக்கு 25% கூடுதல் வரி அப்படின்னு அவர் இந்தியாவை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இதே சைனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. இன்னும் சைனா அமெரிக்கா கூட நெகோசியேஷனை முடிக்கலை. ஆனால் நாம நெகோசியேஷனை முடிக்கலைன்னு சொல்லிட்டு டாரிஃப் போட்டாங்க 25% வரி. அதனால் உலக அளவில் ஒரு அமெரிக்காவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலையில் இந்தியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை. நம்ம பங்குச்சந்தை ரஜினிகாந்த் மாதிரி ஆகிப்போச்சு. இப்போது என் வழி தனி வழி அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பங்குச்சந்தையும் மேலே போகுது, நம்ம மட்டும் தனியாக கீழே போகிறோம். ஸோ இப்போது இது இன்னைக்கு பங்குகள் இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு ஒரே காரணம் அமெரிக்கா இந்த டேரிஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது தான். நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர். அவங்கள எதிர்த்து கண்டிப்பாக நம்மளால் போராட முடியாது. அது சமாதானமாக போகிறதுக்கு இவங்களுக்கு ரெண்டு வழிகள் தான் இருக்குது. ஒன்று, அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும், அல்லது ரஷ்யா கிட்டேருந்து இவங்க கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தணும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பொருளாதார நிபுணர் PR சுந்தர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாளையிலிருந்து ட்ரம்ப் அவர்கள் விதித்த அந்த வரி 50% வரி அப்படிங்கிறது அமலுக்கு வருது. குறிப்பாக நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி மதிப்பிலான ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் தேக்கமடையக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவிற்கு இது எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சார்? கண்டிப்பாக ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கு பிரச்சனை இருக்கும். முக்கியமாக இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு என்னென்ன பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். நிறைய ஏற்றுமதி பண்ணுறது இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ், இந்த TCS, இன்ஃபோசிஸ் எல்லாம். அது சர்வீசஸில் வரும், அது ப்ராடக்டில் வராது. இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, GST. கூட்ஸ்னால் பொருட்கள், சர்வீசஸ்னால் சர்வீஸ், சேவை. ஸோ இது இந்த சேவையில் வரும். இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்கிற 50% வரி பொருட்களுக்கு மட்டும்தான், சேவைக்கு கிடையாது. அதனால் இந்த IT பங்குகள் பாதிக்கப்படாது. அடுத்தது பார்மசூட்டிக்கல், மருந்து துறை. அமெரிக்காவுக்கு நம்ம நாட்டிலேருந்து அதிகபட்சமாக மருந்துகள் ஏற்றுமதி ஆகிறது. ஆனால் அந்த மருந்துகளுக்குன்னு நான் தனியாக ஒரு டேரிஃப் போட போகிறேன், மற்ற டேரிஃபில் இந்த மருந்துகள் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்காவில். அதனால் அந்த மருந்துகளும் பாதிக்கப்படாது. ஸோ இதை தாண்டி பார்த்திங்கன்னா, சில டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், சம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ஆட்டோ காம்போனன்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி பொருட்கள் தான் அதிகமாக இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி ஆகுது. குறிப்பாக தமிழகத்தை வச்சு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் திருப்பூர் ஒரு டெக்ஸ்டைல் ஹப். அந்த டெக்ஸ்டைல்லாம் இப்போ கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் பாதிக்கப்படும். இதுவரைக்கும் என்ன நினச்சாங்க எல்லாரும் அப்படின்னாக்கா, அமெரிக்காவும் இந்தியாவும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கடைசி நேரத்தில் எதை நெகோஷியேட் பண்ணி
இந்த 27ஆம் தேதி டெட்லைன் வர்றதுக்குள்ளார சரி பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடந்து இந்த 25% கூடுதல் வரி அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது துரதிருஷ்டவசமாக அது நடக்கலை. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இன்டர்வியூவில் பேசியிருந்தப்போ என்ன சொல்லியிருந்தோம், இது வந்து 27ஆம் தேதியிலேருந்து தான் இந்த கூடுதல் வரி வருது. இந்த கூடுதல் வரிக்கு காரணம் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறாங்க, அதனால தான் இந்த கூடுதல் வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த 27ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது 2 விஷயங்கள். ஒன்று, இந்தியா வந்து நாங்கள் இதுக்கு மேலே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் அந்த கூடுதல் வரி தவிர்க்கப்பட்டு விடும். அல்லது ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் ஒரு மீட்டிங் வச்சாங்க அலாஸ்காவில். அதில் ஏதாவது ஒரு சமாதான உடன்படிக்கை வந்து ஒருவேளை வந்து ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்ததுன்னு சொன்னால் அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரஷ்யா மேலே எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ரஷ்யா கிட்ட நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறது அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இது 2மே நடக்கலை. இது 2மே நடக்கலை அப்படின்னும்போது அது வந்து ஒரு ஏற்றுமதியை மட்டும் இல்லை, இது வந்து ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே பாதிக்கும். 2019 நிர்மலா சீதாராமன் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக வந்தாங்க. அவங்க வந்த உடனே வந்து ஒரு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு டேக்ஸ் போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து நம்ம நாட்டு மேலே ரொம்ப அதிருப்தியாக இருந்து தொடர்ந்து நம்ம நாட்டில் பங்குகளை விற்றுக்கினே வந்தாங்க. அவங்க தொடர்ந்து நம்ம நாட்டில் பங்குகளை விற்றுக்கினே வந்தால் அது ஒரு காலகட்டத்தில் அது பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியாக ஒரே நாளில் 2 விஷயங்களை பண்ணாங்க. யாருக்குமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையில் வந்து நான் 10 மணிக்கு ப்ரெஸ் மீட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. 10 மணிக்கு வந்து அந்த எஃபிஐ அதாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு டேக்ஸ் கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திட்டு அது இல்லாமல் அதிரடியாக வந்து கார்ப்பரேட் டேக்ஸ் வரி வந்து 30%லேருந்து 22% அப்படின்னு குறைச்சாங்க. அப்போ பங்குகள் வந்து நல்லா மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏற்றத்தில் தான் இருந்தது. அதே போல் இப்போ என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா கூட நெகோஷியேட் பண்ணுறதோ அதெல்லாம் ஒரு பக்கம் போனாலுமே இது கண்டிப்பாக வந்து இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கப்பட போகுது அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி தான் அந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பாரத பிரதமர் சுதந்திர தின உரையின் போது நான் சொன்னல அதிரடியாக நாங்கள் வந்து ஜிஎஸ்டி வந்து 28% இருக்கிறத அவர் தெளிவாக சொல்லலை. இப்போ 4 ஸ்லாப் இருக்குது, அந்த 4 ஸ்லாப் வந்து 2 ஸ்லாபாக குறைப்போம். கண்டிப்பாக வந்து ஜிஎஸ்டி விலை ஒரு நல்ல செய்தி இருக்குது, அது கூட தீபாவளிக்குள்ளார இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த செய்திகள்லாம் என்ன சொல்லுச்சுன்னா இந்த 28% இப்போ வந்து 5, 12, 18, 28 இந்த 4 ஸ்லாப் இருக்குது. அந்த 28 வந்து எடுத்துட்டு 18 ஆகிடும், இந்த 12 எடுத்துட்டு அது 5 ஆகிடும். இதுக்கப்புறம் வந்து பாவப்பட்ட டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு, இந்த புகையிலை, சிகரெட்டு, இதுக்கெல்லாம் வந்து இந்த 28% ஜிஎஸ்டி இல்லாமல் கூடுதலாக ஒரு 17 கார்பனேட்டட் ட்ரிங்க், அந்த கோக்கு பெப்சில் இருக்கலாம், அந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு புகையிலைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 45% இருந்தது. ஆட்டோமொபைல் குறிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸ் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய வண்டிகள், அதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து 50%, 28% ப்ளஸ் 22% செஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மொத்தம் பேர் என்ன இருந்தேன்னா காசு நம்ம தானே கொடுக்குறோம், அது 50%. அதெல்லாம் வந்து 40% குறைப்பாங்க அப்படின்லாம் சில செய்திகள் வந்தது. அந்த செய்திகள்லாம் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றதுலாம் தெரில. இதில் ஒரு சில எதிர்கட்சிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏற்கனவே வந்து இன்சூரன்ஸுக்கெலாம் வந்து ஜிஎஸ்டி வாங்கினாங்க, அதனால் வந்து ஏழை மக்கள் நடுத்தர மக்கள்லாம் இன்சூரன்ஸ் வாங்குறதுல அவ்வளோ ஆர்வம் காமிக்க மாட்டாங்க, அது நல்லதில்லை, ஆனால் இன்சூரன்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஜிஎஸ்டி குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகள்லாம் வந்தப்போ அப்போ அரசாங்கம் என்ன சொன்னாங்க, எங்கள் ஜிஎஸ்டி குறைக்கிறதுலாம் எங்ககிட்ட இல்லைங்க, அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில்னு தனியாக இருக்குது, அவங்க தான் எல்லாமே முடிவு பண்ணுவாங்க, அரசாங்கத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பாரத பிரதமர் வந்து எப்படி வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு, அது ஜிஎஸ்டி கவுன்சில் இல்லை. ஜிஎஸ்டி கவுன்சில்ன்றது என்னென்னா ஒரு இந்தியாவினுடைய நிதி அமைச்சரும்
மற்ற மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்களும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற கவுன்சிலுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி கவுன்சில். அங்கே எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் கலந்து ஆலோசித்து தான் அங்கே முடிவு எடுக்கணும். ஆனால் அதை பண்ணலை, இவங்க வந்து நேரடியாக பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறு அப்படின்னு எதிர்கட்சி சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது பொதுவாக அதை நானே சொல்கிறேன், நான் எப்பவுமே ஒரு விஜய் படத்தில் ஒரு வசனம் வரும், போடுறதுன்னு முடிவு பண்ணி நான் உடனே போட்டு தள்ளிடணும், நான் கத்தி எடுக்கிறேன் உன்னை மிரட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இவங்க ஜிஎஸ்டியை குறைக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா உடனடியே குறைச்சிடணும். பாரத பிரதமர் என்ன சொன்னார்னா, ஆகஸ்ட் 15 சொல்கிறாரு தீபாவளி வாக்கில் குறைப்போன்ட்டு. ஒரு ஹைப்பு கிரியேட் பண்ணுறாங்க. ஹைப்பு கிரியேட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் அது எப்படி உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் கார் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இந்த வாரம் கார் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு செய்தி வந்துடுச்சு தீபாவளிக்கு அப்புறம் ஜிஎஸ்டி குறையுன்ட்டு. அப்படிங்க இப்போ கார் வாங்குவீங்களா? தீபாவளிக்கு அப்புறம் வாங்கிக்கலாம், தீபாவளிக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ நிறுத்துவீங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு ஏசி வாங்கலாம், ஃப்ரிட்ஜ் வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம், எல்லாமே என்ன பண்ணுவீங்க? சடனாக எல்லாருமே தள்ளி போடுவோம் ஒரு 3. அப்போது ஏற்கனவே வந்து பொருளாதாரம் பிரச்சனையில் இருக்குது, அதுக்காக தான் இந்த வந்து ஜிஎஸ்டி நீங்கள் குறைக்கிறீங்க. ஜிஎஸ்டியை குறைச்சா நிறைய பேர் பொருட்கள் விரும்பி வாங்குவாங்க, விலை குறையும் வாங்குவாங்க, அதனால் பொருளாதாரம் மேம்படும்ன்றதுக்காக தான் இதை நீங்கள் பண்ணுறீங்க. அதை 3 மாதத்துக்கு அப்புறம் பண்ண போகிறேன்றதை இப்போ சொன்னீங்கன்னா, இந்த 3 மாதத்துக்கு எவனை எந்த பொருளும் வாங்க மாட்டானா? அப்போ இந்த 3 மாதத்துக்கு பொருட்கள் எதுவுமே விற்காமல் போயிடுமா? புரியுது. அப்போ இந்த 3 மாதம் வந்து கம்பெனிலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கும். ஸோ இது ஒன்று, இவங்க செய்கிறதா இருந்தால் இவங்க வந்து தீபாவளி செய்கிறவங்க தீபாவளிக்கு முன்னால் சொல்லியிருக்கலாமே, அதே இதுக்கு சுதந்திர தினத்தின் போது பேசுறது அப்படின்னு. ஆனால் இதை வந்து ஒரு காலகட்டத்தில் மத்திய அரசாங்கமே உணர்ந்துட்டாங்க, ஓஹோ நம்ம பண்ணது தப்பு, சரி என்ன பண்ணுறது, இப்போ திரும்ப வந்து பேசினதை வாபஸ் வாங்க முடியாது இல்லையா. ஆனால் அதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, இப்போ வந்து செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. வச்சுட்டு அதில் முடிவு எடுத்துட்டு உடனடியாகவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம், நம்ம தீபாவளி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் முடிவு பண்ணி வித் எஃபெக்ட் ஃப்ரம் தட் டே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையில் இப்போ அங்கே இருக்கிறாங்க. ஸோ எது யார் தப்பு பண்ணது யார் சரி பண்ணதுன்றது நமக்கு தேவையில்லை, ஜிஎஸ்டி குறைஞ்சா நமக்கு சந்தோஷம் தான். பட் விலை குறைஞ்சா நமக்கே தெரியுதுல்ல சார், ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்றாங்க, அப்போ இதை நம்ம ஒரு 3 மந்த் கழிச்சு வாங்கலாம் அப்படின்னு நம்மளே அதை யோசிக்கும் போது பாரத பிரதமர் அதை யோசிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுதான் உண்மை. அது ஏன்னா அப்படி யோசனை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பாக வந்து சுதந்திர தின உரையில் இதை பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோடைய அப்ரூவல் இல்லாமல் ஜிஎஸ்டி ரேட்டை ரிவைஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ எப்படி, ஆனால் உண்மை என்னன்னா வந்து அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்லையும் பிஜேபிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குது. ஏன்னா நிதி அமைச்சர் இருக்கிறாங்க, இது இல்லாமல் பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபியோட ஆட்சி தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவங்க பிஜேபி தான் மெஜாரிட்டியாக இருக்குது, அவங்க நினைக்கிறதா நடக்க போகுது. பட் அது வந்து அது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு. ஆனால் இது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஃபாலோ பண்ணலை அப்படின்றதுனால இதை வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்கல. இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் பல்வேறு எதிர்ப்புகளை கேள்விகள் எழுப்பினாலும் கூட அமெரிக்காவிலேயே இதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? அதாவதுங்க பொதுவாக வந்து எப்படின்னா வந்து ஒரு இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு ஆளும் கட்சி வந்து பிஜேபி, எதிர்கட்சி வந்து காங்கிரஸ். ஆளுங்கட்சியில் ஒரு முக்கியமான லீடர் வந்து நரேந்திர மோடி, எதிர்கட்சியில் ஒரு முக்கியமான லீடர் வந்து ராகுல் காந்தி. அஃப்கோர்ஸ் நீங்கள் சட்டப்படி பார்த்தீங்கன்னா அங்கே தலைவர்ன்ற ஒரு ஜேபி நட்டா இருக்கிறாரு, இங்கே தலைவர்ன்றது மல்லிகார்ஜுன இருந்தாலுமே ஒரு ஒரு முக்கியமான தலைவர்கள் அப்படின்னு பார்த்தா மோடியும் ராகுல் காந்தியும். இப்போ அதே போல் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி, டெமோக்ராட்ஸு ரிப்பப்ளிக்கன் சொல்லுவாங்க. ஒரு பெரிய மனிதர் வந்து ட்ரம்ப்பு, ரிப்பப்ளிக்கனோட சீஃபு, இன்னொரு பக்கம் பைடன். ஸோ இதை பைடன் சொல்லியிருந்தாருன்னா இது நமக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து நம்ம கூடுதலாக எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிற ஏதோ ஒரு எம்பி, ஏதோ ஒரு எம்எல்ஏ, ஏதோ ஒரு கவுன்சிலரு அப்படி சொல்கிறாருன்றதை வச்சு நம்ம வந்து அதை வந்து ஒரு பெரிய சீரியஸாக பார்க்க முடியாது. ஏன்னா அது கொள்கை லெவலில் வந்து இப்போ நாளைக்கு வந்து ஒரு ராகுல் காந்தி நினைக்கிறாரு ஒன்று பேசுகிறாருன்னா ஸோ அவர் வந்து ஒரு நிறைய எம்பிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க, அரசாங்கத்தை ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாறுதல் ஏறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு ஊரில் ஒரு எம்எல்ஏ வந்து ஒருவேளை அவர்களுடைய கணிப்பு அந்த நீங்கள் இந்தியாவை
கைவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அவங்க பிரிக்ஸ்ல போய் டாலருக்கு ஆப்போனண்டா ஒரு ஒரு கரன்சியை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அது நம்மளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்ற அச்சமா கூட இருக்கலாம்ல. அதாவதுங்க நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம். உண்மை என்னன்னு சொன்னால் உலக அரங்கத்தில் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் வந்து இந்தியாவுக்கு செல்வாக்கு கிடையாது. அது வந்து நம்பர் 1. ஒரு உலக அளவில் ஐநா சபை அப்படின்னு இருக்குது. அந்த ஐநா சபையில் வீட்டோ பவர் அப்படின்னு அது வந்து உலகத்தில் 5 நாடுகளுக்கு இருக்குது. நம்ம நாட்டு கிடையாது. ஓகே. ஆனால் உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு நம்ம நாடு. உலகத்திலே 4வது பொருளாதாரம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நான் 4வது பொருளாதாரத்தில் இருக்கிற நமக்கு 5 வீட்டோ பவரில் 1 வீட்டோ பவர் நமக்கு கிடையாது. ஓகே. 2வது அந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அதில் வந்து சைனாவும் அடக்கம். ஆமாம். ஸோ முதல்ல வந்து இந்தியாவும் சைனாவும் ஒரு நல்ல உறவில் இருந்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவே வந்து இவ்வளோ நாளைக்கு இல்லை. ஏதோ இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை. அமெரிக்கா வந்து நமக்கு எதிராக ரொம்ப மூர்க்கத்தனமாக நமக்கு எதிராக நிற்கவே நமக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற பாலிசியில் சைனா கூட கொஞ்சம் நெருங்கி வராங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சைனா கூட இவங்க நிறைய பேர் சைனாவில் வந்து இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆப் வந்து பேன் பண்ணாங்க. சீனர்களுக்கு வந்து இவங்க விசா கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு. முக்கியமாக வந்து ஒரு எதிர்க்கட்சிகளும் சரி ஒரு பொது மனிதர்களும் சொல்கிறது வந்து இந்த தடவை வந்து இந்தியா வந்து வெளியுறவுத்துறை கொள்கைகளில் நிறைய வந்து சொதப்பிட்டாங்க. குறிப்பாக வந்து இந்தியாவுக்கு வந்து மாலத்தீவு கூட ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருந்தது, ஸ்ரீலங்கா கூட இல்லாமல் இருந்தது, பங்களாதேஷ் கூட இல்லை. இதெல்லாம் சோட்டா சின்ன சின்ன நாடுகள், அவங்கள கூட ஒரு நல்ல உறவு இல்லாமல் இருந்தது. பாகிஸ்தான் கூட நல்ல உறவு இல்லைன்றது அது பெருசாக பேச மாட்டாங்க, ஏன்னா அது எப்பவுமே காலகாலமாக அப்படி இருக்கிறது. ஆனால் இந்த பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸு இந்த மாதிரி நாடுகளுக்கு கூடலாம் நம்ம வந்து நல்ல ஒரு அணுக்கமான உறவு தான் இருந்தது. அதே போல் கனடா கூட ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டது. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஒரு உலக அளவில் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பாகிஸ்தான் தப்பு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாகிஸ்தான் கூட சண்டை போட்டோம், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னாங்க. அப்போது உலகத்தில் இருக்கிற எத்தனை நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்க? உலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு நாடு கூட நமக்கு சப்போர்ட் பண்ணல. நமக்கு சப்போர்ட் பண்ண ஒரே நாடு பார்த்திங்கன்னா வந்து இஸ்ரேல். ஆனால் அந்த இஸ்ரேலை எதுக்காக சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம இஸ்ரேல் கிட்டேருந்து தான் ட்ரோன்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இது என்னென்னா இப்போது அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு கரன்சியை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு இந்தியா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் மற்ற பிரிக்ஸ் கண்ட்ரிகள் ஒத்து வருவாங்களா? குறிப்பாக வந்து சைனா ஒத்து வருமா? ஏன்னு சொன்னால் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கிறதுனால உங்களுக்கு 25% கூடுதல் வரி அப்படின்னு அவர் இந்தியாவை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். இதே சைனாவும் ரஷ்யா கிட்டேருந்து தான் கச்சா எண்ணெய் வாங்குறாங்க. இன்னும் சைனா வந்து அமெரிக்கா கூட நெகோசியேஷனை முடிக்கலை. ஓகே. ஆனால் நாம் நெகோசியேஷனை முடிக்கலைன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ அன்னையிலேருந்து அவங்களுக்கு டேரிஃப் போட்டாங்க 25% வரி. ஆனால் சைனாவும் அந்த நெகோசியேஷனை முடிக்கலை, இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு 3 மாதம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் சைனா நமக்கு சப்போர்ட் பண்ண என்ன ஆகும்? ட்ரம்ப் வந்து அவங்களுக்கு எதிராக 50% சொல்லிடுவார். ஸோ இது வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதனால் வந்து உலக அளவில் ஒரு அமெரிக்காவை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு நிலையில் இந்தியா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் சமாதானமாக போகிறது ஒன்று மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு வழி. அது சமாதானமாக போகிறதுக்கு வந்து இவங்களுக்கு 2 வழிகள் தான் இருக்குது. ஒன்று அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும், அல்லது ரஷ்யா கிட்டேருந்து இவங்க கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்தணும். இது 2த்தில் ஏதாவது ஒன்று நடந்தால் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அமெரிக்காவை எதிர்த்துப்பேன். அவர் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு ட்ரம்ப்பு, அமெரிக்காவுக்கு எதிராக இந்த பிரிக்ஸ் வந்து ஏதாவது நீங்கள் சொந்த கரன்சி அப்படி இப்படின்னு பேசுனீங்கன்னா பேசுகிற நாடுகளுக்கு நாங்கள் 100% வரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை சொன்னதுக்கப்புறம் இந்திய அரசாங்கத்திலேருந்து பதில் கொடுத்துட்டாங்க, நாங்கள் எதுவும் அந்த மாதிரி பண்ணலை. நேற்று கூட ஏதோ ஒரு பதில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்திய அரசாங்கத்துக்கிட்டேருந்து, நாங்கள் அந்த மாதிரி எதுவும் நாங்கள் பண்ணலை, பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் அமெரிக்கா வந்து ஒரு சூப்பர் பவர், அவங்கள எதிர்த்து கண்டிப்பாக நம்மளால் போராட முடியாது. ஸோ இதனால் வந்து ஒரு சமாதானமாக போகிறது ஒன்று மட்டும்தான் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு வழி. ஒன்றும் வேண்டாம், நேற்று நைட்டு தான் வந்து என்ன பண்ணாங்க,
அமெரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு எதிரான 50% வரி ஆகஸ்ட் 27 அமலுக்கு வருகின்றது அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது கொடுத்தாங்க. எப்போ? நேற்று நைட்டு. இன்னைக்கு பாருங்கள் பங்குச்சந்தை என்னாச்சு. நம்ம பங்குச்சந்தை வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது என் வழி தனி வழி அப்படின்ட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா பங்குச்சந்தையும் மேலே போகுது, நம்ம மட்டும் தனியாக கீழே போகிறோம். ஸோ ரஜினி சொன்ன தனி வழி அது வேற வழி, அது கீழே போகிறது கிடையாது. அவர் எல்லாரும் அவர் மட்டும் தனியாக மேலே போயிட்டு இருந்தாரு. ஆனால் இங்கே எல்லா பங்குச்சந்தைகளும் மேலே போகும்போது நம்ம மட்டும் தனியாக கீழே போயிட்டு இருக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் செப்டம்பர் மாதம் கடைசியில் நிஃப்டி வந்து ஒரு கிட்டத்தட்ட 26,300 அப்படிங்கிற அளவில் வர்த்தகம் நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு 24,700 அப்படிங்கிற அளவில் அது வர்த்தகம். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9%. ஆனால் நீங்கள் போன செப்டம்பரில் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு 7% கூடுதலாக வட்டி வந்திருக்கும். ஆனால் இங்கே 7-8% நஷ்டத்தில் இருக்கும். மற்ற எமர்ஜிங் மார்க்கெட்டினுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய பர்ஃபார்மன்ஸும் மற்ற வளர்ந்த நாடுகளுடைய மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது நாம் வந்து ஒரு ஹியூஜ்லி அண்டர் பர்ஃபார்மிங் த குளோபல் மார்க்கெட்ஸ். பெரும்பாலான எமர்ஜிங் நாடுகள் வந்து கிட்டத்தட்ட 15-20% பங்குச்சந்தைகள் ஏற்றம் கண்டிருக்குது. நாம் வந்து ஒரு 10% இறக்கத்தில் இருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% வரைக்கும் நாம் ஒரு ஹியூஜ் அண்டர் பர்ஃபார்மன்ஸில் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போது இது இன்னைக்கு பங்குகள் இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு ஒரே காரணம் வந்து அமெரிக்கா வந்து இந்த டேரிஃப் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது தான். ஸோ ஒருவேளை இதனால் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2019 ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்னால தான் வந்து கார்பரேட் டேக்ஸ் குறைச்சாங்க. அதே போல் இப்போ ஜிஎஸ்டி குறைக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் தான். ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு பெட்ரோல் எடுத்துக்கங்க. நாம் வந்து கச்சா எண்ணெய் ரஷ்யா கிட்டேருந்து வாங்குகிறோம். டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்குகிறோம். அதாவது மற்ற நாடுகளில் என்ன விலை கொடுத்தாங்க அதை விட குறைவான விலைக்கு வாங்குகிறோம். அப்போ அப்படி பார்த்தா மற்ற நாடுகளை விட நம்ம நாட்டில் பெட்ரோல் விலை குறைவாக தானே இருக்கணும். கண்டிப்பாக இருக்கிறதுல ரஷ்யாவில் 40 ரூபாய் பெட்ரோலு, துபாயில் 60 ரூபாய் பெட்ரோலு, இங்கே 100 ரூபாய் பெட்ரோலு. கச்சா எண்ணெய் வந்து எவ்வளோ குறைவான விலையில் வாங்கினாலும் ஆனால் இங்கே வந்து பெட்ரோல் விலையை குறைக்க மாட்டேன்றாங்க. ஸோ பொதுமக்களுக்கு இங்கே ஒரு எந்தவித அனுகூலமும் இல்லை. அப்போது ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொள்ளாமல் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பாக இந்த பிஜேபி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே வந்து டேக்ஸ் வந்து ஏறிடுச்சு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தையில், அது 0ல் இருந்தது. அதை வந்து 12% ஏற்றி விட்டாங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 10% இருந்தது, அதை 15% அப்போ 20% ஆக்கிட்டாங்க. செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது. நான் வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடர். அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கு செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் 5 மடங்கு ஏற்றி விட்டுட்டாங்க கடந்த 10 வருஷத்தில். அதை டெப்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறவங்கலாம் ஒரு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று கொடுப்பாங்க. அது இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கும் அதுக்கு கழிச்சு மீதி இருக்கிறதுக்கு மட்டும் டேக்ஸ் பே பண்ணால் போதுன்ட்டு அதை எடுத்து விட்டுட்டாங்க. நீங்கள் ஒட்டுமொத்த வருமானத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னே ஏதாவது ஒரு பங்குச்சந்தையில் பங்குகள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது டிவிடெண்ட் வந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டாம். இப்போ அதுக்கு டேக்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்படி வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டரு எல்லா வகையிலுமே இவங்க வந்து டேக்ஸ் வந்து ஏற்றிக்கினே தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கண்ணு சரியாக தெரில அப்படின்னு போயிட்டு சரி கண்ணாடி வாங்கலான்ட்டு போனாக்கா அந்த கண்ணாடி 28% ஜிஎஸ்டி. அதாவது ஒரு ஏசி வாங்குறீங்க, அது ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட், அதுக்கு 28% ஜிஎஸ்டி போட்டால் ஒரு நியாயம் இருக்குது. இது அத்தியாவசியம். இது கண்ணாடி போடுறது கூட லக்ஸுரியாங்க. கண்ணு தெரியல வயசாகி போச்சு கண்ணாடி போடுறோன்னா அதுக்கு 28% ஜிஎஸ்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்னன்னா இந்த ஒரு அதாவது சமீபத்தில் கூட இது சம்மந்தமா ஒரு ஒரு வார்த்தை ஒன்று வைரலாக போச்சு சார். நான் எதுவுமே இல்லாத போது இந்த சமூகம் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேன்து, ஆனால் நான் வந்து சம்பாதிச்சு வளர்றேன் அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பண்ணணும், கட்ட வேண்டி இருக்குது. நாம வந்து டேக்ஸ் கொடுத்தா தானே வந்து ஒரு பொருளாதாரம் வந்து நிறைய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ண முடியும், நாட்டுக்கு நிறைய விஷயங்களை நல்லது செய்ய முடியும். ஆனால் எந்த இடத்துல வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால், ஒரு அரசாங்கம் வந்து டேக்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்னா, ஒரு மலர்ல இருந்து ஒரு தேனி எப்படி தேனை எடுக்குது,
அந்த மலருக்கு வலிக்காம தேனை எடுக்குது. இந்த தேனை எடுத்து நான் அந்த தேனி பறந்து போயிட்டதுக்கு அப்புறம் கூட அந்த மலர் அழகாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு டேக்ஸுங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒரு மலர்ல இருந்து ஒரு தேனி மலருக்கு வலிக்காம எப்படி தேனை எடுக்குதோ அந்த மாதிரி எடுக்கணும். ஆனா சில நேரங்கள்ல அரசாங்கங்கள் எப்படி டாக்ஸ் எடுக்கிறாங்கன்னா, இந்த கரும்பு ஜூஸ் பார்த்துருக்குறீங்க, அதுல போட்டு பிழிஞ்சு எடுக்கிற மாதிரியா சார்? அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்போ ஒன்று வரி அப்படிங்கிறது வந்து ஒரு நியாயமான வரியாக இருக்கணும். ஸோ நிறைய நிறைய வரி கேட்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து ஒன்று. ரெண்டாவது, சரி பரவாயில்ல, நம்ம நாடு ஏழை நாடு, நிறைய பேர் டேக்ஸ் கட்டுறதில்ல, கொஞ்சம் பேர் தானே கட்டுறோம், ஆனால் நம்மக்கிட்ட வந்து அதிகமாக கேட்குறாங்க, பரவாயில்ல நம்ம அரசாங்கத்துக்கு தானே கொடுக்குறோம், நாட்டு நலனுக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை வாங்கி அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும்? நல்ல ரோடு போடணும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு கார் வாங்க போனீங்கன்னால், நான் ஒரு கார் வாங்கினா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் விலை. அந்த 2 கோடி ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்ட் டேக்ஸுக்கு தான் போயிருக்கும், ஜிஎஸ்டி அது இதுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 30-40 லட்ச ரூபா ரோட் டேக்ஸு, அதுக்கப்புறம் 50 ரூபாய் பெட்ரோல் 100 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம், அது ஒரு 10 அடிக்கு ஒரு டோலு. இவ்வளவும் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு அங்கே ரோடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ரோடு நல்லா இல்லை. ஸோ அப்போ என்னன்னா வந்து, மற்ற நாடுகள்லையும் லஞ்சம் இருக்குது, விதியை மீறுவதற்கு லஞ்சம் வாங்குவாங்க. ஆனால் நம்ம விதியை பின்பற்றுவதற்கே இங்கே லஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நான் சொல்கிறேன் பாருங்க, எல்லா நாடுகள்லையும் லஞ்சம் உண்டு, எல்லா நாடுகள்லையும் ஊழல் உண்டு. எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ரோடு போடணும், அந்த ரோடு போடுறதுக்கு 100 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னா 150 கோடி ரூபாய் செலவாகும்னு கணக்கு காமிச்சு 50 கோடி ரூபாய் வந்து எடுத்துன்னு போயிடுவாங்க, ஆட்டையை போட்டுருவாங்க. அதில் வந்து அரசியல்வாதிக்கு கமிஷனு அது இதெல்லாம் போயிடும். ஆனால் 100 கோடி ரூபாய்க்கு ரோடு ஒழுங்காக இருக்கும், அந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே என்ன நடக்கும்னா, ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ரோடு போடணும்னா 150 கோடி ரூபாய்னு கணக்கை காமிச்சிட்டு 50 கோடி ரூபாய்க்கு தான் ரோடே போடுவாங்க. ஒரு மழை பெஞ்சதுன்னா பல்ல இழிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன, ஒரு பொதுமக்களுக்கு ஏன் கோபம் வருதுன்னாக்கா, சமீபத்தில் வந்து யாரோ ஒருத்தர் கேட்குறாரு, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்டர்வியூ, ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட அவர் கேட்குறாரு, மேடம் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு ஜிஎஸ்டி தான் இருக்குது. முதல்ல வந்து அந்த ஜிஎஸ்டின்னு சொல்லி பாருங்க, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது, அதனுடைய கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க. அதோட கான்செப்ட் என்னன்னா, 1 country 1 tax, ஒரு நாடு ஒரே டேக்ஸ். நீங்கள் துபாய் போனீங்கன்னா 5%, எந்த பொருள் வாங்கினாலுமே 5% தான் டேக்ஸ். சிங்கப்பூர் போனீங்கன்னா இப்போ முன்னாடி 7% இருந்தது, இப்போ அது 9%. 9% சொன்னீங்கன்னா எந்த பொருள் வாங்கினாலும் 9%. ஆனால் இங்கே வந்து 5, 12, 18, 28, 28 + 12 22 செஸ்ஸு பல இது வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த ஒரு நபர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பார்த்து கேட்குறாரு, மேடம் எப்போ நம்ம நாட்டில் வந்து சிங்கப்பூர் மாதிரி ஒரே டேக்ஸ்? ஆக்சுவலாக அவர் கேட்குற ஒரு விஷயம் தெரியாமல் கேட்குறாரு. அவர் சிங்கப்பூரை பற்றி பேசிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே ஜிஎஸ்டினா ஒரே ரேட்டு தான். அது சிங்கப்பூரில் ஏதோ அவருக்கு ஏதோ சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சது எடுத்துருக்கிறாரு. அதுக்கு மேடம் பதில் சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க, இந்த மாதிரி உங்களால் சிங்கப்பூரில் கேள்வி கேட்க முடியுமா? அங்கெல்லாம் கேட்குற கேள்விக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சிங்கப்பூரில் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து சிங்கப்பூர் குடிமகன், நீங்கள் வாங்க என்ன கூட சிங்கப்பூருக்கு. பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யாருக்கும் ஒரே ₹1 கூட லஞ்சம் கொடுக்காமல் உங்களால் அந்த நாட்டில் வாழ முடியும். இந்தியாவில் வாழ முடியுமா? ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு வீட்டில் வசிக்கிறீங்க, ஒரே ஒரு செகண்ட் கூட கரண்ட் கட்டுன்னு ஆகவே ஆகாது அந்த நாட்டில். ஒரே ஒரு செகண்ட் கூட. அது எப்படி சார் சாத்தியமாச்சு? எப்படி சாத்தியம்னா, அதில் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க. அரசாங்கம் வந்து வாங்குற டேக்ஸை சரியா பயன்படுத்த ஒழுங்கான முறையில் செலவு பண்ணுறாங்க. ஒரே ஒரு ரோட்டில் கூட ஒரே ஒரு மேடோ பள்ளமோ உங்களால் சிங்கப்பூரில் பார்க்க முடியாது. ஸோ எல்லாத்தையும் செஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுக்காக சிங்கப்பூர் அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்க போகிறோம்? ஸோ நமக்கு என்ன தேவையோ அது எதையுமே அவங்க கேட்காமையே செஞ்சிடறாங்க. அப்போ நம்ம ஏன் போய் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது.
இல்ல அவங்க ஒரு கேள்விக்கு கூட அவங்க எதிர்ப்பு தரப்பு கேள்வி கேட்கறாங்களே தவிர அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான். ஸோ சொல்லியிருக்கலாம், எங்க சிங்கப்பூர் வேற, நம்ம வேறங்க. நம்ம நாட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து வரி வீதங்களை நம்ம இது பண்ண முடியும். சிங்கப்பூரில் மேபி நிறைய பேர் டேக்ஸ் பே பண்ணுவாங்களா இருக்கும். இங்கே வந்து டேக்ஸபிள் இன்கம் வந்து ஏழ்மையான நாடுன்றதுனால டேக்ஸ் நிறைய பேர் பே பண்ண நம்ம சொல்லியிருக்கலாம். இவங்க சொல்கிறதுல உனக்கு தப்பு இல்லை. அது அங்கே போய் உங்களால் பேச முடியுமா அப்படின்னா, சிங்கப்பூரும் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான், தாராளமாக பேசலாம். ஆனால் பேசும்போது ஒரு நியாயம் நமக்கு இருக்கணும். நீ என்ன இது இப்போ நான் வந்து சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கணும்? தண்ணி வரலன்னு சொல்லணுமா? தண்ணி வருது ஒழுங்கா? சிங்கப்பூரில் இந்த கேன் வாட்டர்ன்ற பிஸ்னஸே கிடையாது. எல்லாருமே வீட்டில் குழாயில் திறந்து அந்த தண்ணி தான் குடிப்பாங்க. இந்த கேன் வாட்டர்ன்ற பிஸ்னஸ் கிடையாது. இந்த மொஸ்கிட்டோ நெட்டுன்னு ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ்லாம் அந்த நாட்டில் கிடையாது. ஏன்னா ஒரு கொசு கூட இருக்காது. அரசாங்கம் வந்து அந்த அளவுக்கு சுற்றுச்சூழலை பார்த்துக்கிறாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம்ம வந்து மற்ற நாடுகளை பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கின்னு நம்ம நாடு வந்து எப்படி முன்னேறணும் அப்படின்றது தான் பார்க்கணுமே தவிர, அந்த நாட்டில் நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா, இந்த நாட்டில் கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னாக்கா இருக்குது. அந்த கேள்வி கேட்க முடியாத நாடுகள்லாமே எத்தனையோ நாடுகள் இருக்குது உலகத்தில். நீங்கள் வடகொரியா போங்க, கேள்வி கேட்க முடியுமா? இல்லை ரஷ்யா போங்க, புத்தினுக்கு எதிராக நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. பட் அதை பற்றி நம்ம எது கவலைப்படணும்? நம்ம நாடை பற்றி தானே நம்ம கேள்வி நம்ம நாட்டை எப்படி நம்ம முன்னு கொண்டு வர போகிறோம், நம்ம நாட்டுக்கு எது நல்லது அப்படின்னு தான் பார்க்கணும். இதை வந்து அரசியல்வாதிகள் நல்லா பார்த்து நல்லா செஞ்சாங்கன்னா நாடு உருப்படும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.